எதிர்பார்க்கீங்க? அப்படி இல்லை, அவ்வளவு பக்தியா இருக்கான்னு சொல்லுவேன். ரொம்ப பக்தியா சொன்னாதான் இன்னும் நிறைய பெண்கள் எப்படி புருஷனை வணங்குவாங்கன்னு சொல்லுது. போட்டோவுக்கு பூ போட்டாலே அதுக்கு அர்த்தம் வேற வேற. ஓ, அர்த்தம் வேறையா? நானும் இவ்வளவு பக்தியா இருக்கான்னு நினைச்சேன். வேற ஒண்ணு இல்லை. மனைவி பக்தி அப்படி ஊர் ஊரா சொல்லணும்ல ஐயா. சொல்லணும்ல ஐயா. எடுத்து வச்சிருப்பாங்க, கொடுத்து வச்சிருக்கணும். நீ அவளுக்கு வாக்கப்பட்டு போறதுக்கு. ஏன்னா தலைக்கு மூத்தவளை தாலி கட்டி வச்சிருக்காரு சொத்துக்கு ஆசைப்பட்டு. என்ன செய்ய? அப்படித்தான் இருக்கும். அவளுக்கும் நேரில் கும்பிட்டு 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 அழுத்து போச்சு. அதனால போட்டாவை கும்பிட்டு அவரும் எதிர்ப்பாங்க. சரி, அப்ப அவர் வீட்டுன்னு சொல்லி போட்டாவை கும்பிடுட்டோம். சரி, அப்ப படியிலிருந்து வந்த பகவானுக்கு பார்வதி அம்மா பாத பணிவிடைகள் செய்து விட்டு கைலாசம் உள்ளே அழைத்து சென்றார். சரி, அப்ப உள்ள இருந்து இரு பேர்களும் சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுகிறார். பார்த்தா பார்வதி என்ன செய்கிறார்? ஆண்டவா பகவானே, இப்படி என்னை விட்டு தினந்தோறும் படியெழுக்க போறீங்கல்ல, நீங்க படியிழந்த தத்துவத்தை என்னிடத்தில் கூற வேண்டும். படியிழந்த தத்துவத்தை என்னிடத்தில் கூற வேண்டும் என்று சொல்லுகின்றார். பார்வதி அம்மா எதற்காக அப்படி கேட்கிறாங்க தெரியுமா? எதற்காக கேட்கிறார்? ஆளாக்கு திணை எடுத்து இந்த அகிலம்